Hello students, good evening. And previous classல நம்ம பிரத்யக்ஷா அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இந்தியன் லாஜிக்கில் பிரத்யக்ஷ பிரமாணா. நெக்ஸ்ட் டிவிஷன் வந்து அனுமானா, தட் இஸ் இன்ஃபரன்ஸ். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு 5 டைப்ஸ் ஆஃப் ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது எதுக்கு, ஏன் நம்ம அனுமானா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் பார்க்கணுன்னா, அனுமானா அப்படிங்கிறது இஸ் நாட் கெஸ்ஸிங். நம்ம தமிழில் அனுமானம்னு சொல்கிற மாதிரி இது வந்து அனுமானா இஸ் நாட் கெஸ்ஸிங், இட் இஸ் அ வேலிட் நாலேஜ். அப்போ அந்த வேலிட் நாலேஜ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கிளியர் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்மளுக்கு அதை ஃப்ரேம் பண்ண முடியும். அதுக்கு என்ன ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபார்மல் ஸ்ட்ரக்சருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரதிக்யா. ஸ்பெல்லிங் நல்லா பார்க்கணும், இட் இஸ் பிரதிக்யா. செகண்ட் ஒன் ஹேத்து. தேர்ட் ஒன் உதாரணா. ஃபோர்த் ஒன் உபநாய. அண்ட் ஃபிஃப்த் ஒன் நிகமனா. பிரதிக்யா அப்படின்னா ஸ்டேட்மெண்ட், ஹேத்துனா ரீசன், உதாரணா அப்படின்னா எக்ஸாம்பிள், உபநாய இஸ் அப்ளிகேஷன், அண்ட் நிகமனா அப்படிங்கிறது கன்க்ளூஷன். இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்குவோம், அதை வச்சு இது எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ ஸ்டேட்மெண்ட்னா என்ன? பிரதிக்யா விச் இஸ் ப்ரொபோசிஷன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம we want to prove. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, there is fire on the hill. அப்போ அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். here the inference is proposed but not proven. அங்கே ஃபயர் இருக்குன்னு தெரியுது, பட் நம்மளுக்கு ப்ரூஃப் வந்து நம்ம அதுக்கப்புறம் ரீசன்ஸ் மூலமாக நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன? ஹேத்து. ஹேத்துனா என்ன? ரீசன். இந்த ரீசன் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த ப்ரொபோசிஷனை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு இன்ஃபரன்ஸாக இருக்கணும். த ரீசன் தட் சப்போர்ட்ஸ் த இன்ஃபரன்ஸ் இஸ் ஹேத்து. பிகாஸ் தெர் இஸ் ஸ்மோக். ஏன் அங்கே வந்து ஃபயர், மலையில் வந்து ஏன் நெருப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க? வை தெர் இஸ் ஃபயர் ஆன் த ஹில்? பிகாஸ் தெர் இஸ் ஸ்மோக் ஆன் த ஹில். ஓகேங்களா? ஸோ ரீசன் அங்கே ஸ்மோக் இருக்குன்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்? உதாரணா விச் இஸ் யூனிவர்சல் எக்ஸாம்பிள். அப்போ யூனிவர்சல் எக்ஸாம்பிள்ங்கிறது என்னது? wherever there is a smoke there is fire. கிச்சனில் சொல்லுவோம் இல்லையா, அங்கே ஏன் புகையுது? ரொம்ப அதிகமாக நெருப்பு வச்சா கிச்சனில் புகை அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி wherever there is a smoke there is fire. இது ஜென்ரல் ரூல். ஸோ இட் இஸ் அ யூனிவர்சல் எக்ஸாம்பிள். பட் இந்த யூனிவர்சல் எக்ஸாம்பிள் வந்து இந்த ப்ரெசன்ட் ப்ரொபோசிஷன் அல்லது ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்ளை ஆகுதா அப்படின்னு எப்படி பார்ப்பாங்க? உபநாயா மூலமாக பார்ப்பாங்க. அப்போ அது என்ன சொல்கிறாங்க? உபநாயா இஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ளைங் த ஜென்ரல் ரூல் டு த ப்ரெசன்ட் கேஸ். த ஹில் ஹேஸ் ஸ்மோக். அந்த மலையில் புகை இருக்குது, அப்போ அங்கே நெருப்பு, மலையில் நெருப்பாக இருக்குது, தீப்பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அந்த அப்ளை பண்ணுறாங்க. எதை? அந்த ஜென்ரல் யூனிவர்சல் எக்ஸாம்பிளை, ஜென்ரல் ரூலை அப்ளை பண்ணுறாங்க. ஸோ கன்க்ளூஷன் என்ன ஆகுது? therefore the hill has fire. நிகமனா என்னது? கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் டீட்டெயில் வீடியோ ஆஃப் அனுமானா அண்ட் இட்ஸ் சப்டிவிஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.